தான் இருக்கும். என் பிள்ளைய காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். கிச்சனில் எல்லா கடைகளிலும் கவலை போட்டுக்கொண்டு அரிசி போட்டுக்கொண்டு அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடப்பேன். ஃப்ரீயம் போது தெளிந்து ஒன்று ஃப்ரீம் ஒயின் ஷாப்பில் போய் இருப்பேன். ஒயின் ஷாப்பில் போய் சண்டை போட்டு அவனையே அடிப்பேன். பாட்டில் குடிச்சத ஒன்று ஃப்ரீ வீட்டுக்கு கொண்டு வந்து குடிப்பேன். குடிச்சிட்டு என்னோட மண்ணியை போட்டு பயங்கரமாக அடிப்பேன். அடிச்சுட்டு நான் திரும்பி வீட்டில் திரும்பி வெளியே வந்துடுவேன். வந்தவொடனே என்னோட மகன் என் பொண்ணை பார்த்து என் புலி கூட ஏற்றம் இருக்காது. அப்படிப்பட்ட நான் ஒரு குடிகாரனா இருந்து இன்னைக்கு ஏசப்பா இந்த இடத்துல எடுத்தது நிறுத்தி வச்சு அந்த குடியிலிருந்து எனக்கு அந்த ஞாபகம் இழப்பு என்னை என் மகனுக்கு நல்ல ஒரு ஏசப்பா ஒரு இடத்துல ஒரு நல்ல விலை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு குடியை என்னால் இன்னைக்கு நினைச்சு கூட என்ன நினைச்சாவே எனக்கு எப்படிதான் அந்த குடியை நான் ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு சந்தோஷமா இன்னைக்கு கடவுளை எடுக்கிறதுக்காக என்னோட மனைவி என்னோட பிள்ளை என்னோட மகனாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் கடவுள் பேசப்படுற ஒரு சொல்லிட்டு கத்தோலிக்க பரிசுத்தம் ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வயசுலேருந்து குடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 400 ரூபாய்க்கு குடிச்சிருவாரு. பாக்கெட்டில் ஏற்கனவே இந்த பாக்கெட்டில் ஒரு பாட்டில் இருக்கும். குடிக்காத நாள் கிடையாது. பொதுவாக வந்து நம்ம வீட்டிலாம் ஒரு பொருள் கஷ்டத்துக்கு ஒரு பொருள் வைக்கணும்னா பெரிய பெரிய பொருள் வைப்போம். ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற காய்ச்ச மிளகா தான் போட்டு விற்றுக்கிறாரு. வீட்டில் இருக்கிற காய்ச்ச மிளகா, தோரம் பருப்பு, இதுமாரி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கடையில் வாங்குற சமையல் ரேஷன் கடையில் வாங்குற பாமாயில் எண்ணெயெல்லாம் கொண்டு போய் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இதுக்கெல்லாம் விற்றுட்டு குடிச்சிட்டு வந்துடுவார். ஒரு 4 நாள் வந்து இந்த பொங்கலுக்கு கொடுக்குற காசு வாங்குறதுக்காண்டி சொந்த ஊருக்கு போயிடுவேன். எங்கள் ஊரில் இருந்து வீட்டுக்கு போய் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே வீட்டில் பார்த்தா சிலிண்டர் தாங்க. சிலிண்டர் கொண்டு போய் வச்சுட்டு வச்சுருக்காரு. அப்படி இருந்த ஒருத்தரை வந்து ஏசப்பா வந்து இந்த அளவுக்கு மாற்றிருக்கிறாரு அப்படின்னாக்கா நிச்சயமாக ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா 50 வயசு ஆகும் அப்பாவுக்கு. இப்போ குடியை விட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருந்திட்டாரு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஆள் இல்லை. ஏன்னா அவருக்கு நம்ம திருந்திட்டாரு எப்படி சொல்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ சண்டைலாம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து அவர் திருந்தினாங்க வேறு யாருன்னா போய் சொல்லப்பா நாங்கள் நம்புறதுக்கு இல்லை அப்படின்னவங்க. இன்றைக்கி எங்கள் அத்தை வந்துருக்குறாங்க. எங்கள் அத்தை போய் ஊரில் சொன்னாலும் அப்பாவுக்கு கூட போகிறது தங்கச்சி அவங்க போய் ஊரில் சொன்னாலும் அம்மா வேறு யாருன்னா போய் சொல்லுமா லோகம் தெரிஞ்சுட்டாங்க யாராலும் நம்ப முடியாது அப்படின்வாங்க. அப்படி இருந்தவர் வந்து கடவுளை நீங்கள் சாட்சியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா கடவுளுக்கு கூடாது நன்றி செலுத்துகிறேன். அடியானே சாட்சியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 23 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்தே வந்து கோயில் வேலை செய்யறது வந்து ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்தே கோயில் வேலை தான் செஞ்சேன். மல்லிகாம்மாவுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி மல்லிகாம்மா இந்த சர்ச் மெம்பரில் வந்து அந்த இடத்துல சர்ச் மெம்பராக இருந்தாங்க ஆலத்தூர் சர்ச்சில். அவங்க வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறாங்க கோயில் வேலை செஞ்சது. மல்லிகாம்மாவும் ஸ்டாண்ட் ஐயாவும் சின்ன வயசுலேருந்து நான் கோயில் வேலை செஞ்சதை பார்த்துருக்காங்க. கோயில் வேலைக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஆகிருக்கணும், மேரேஜ் ஆகிருந்தால் தான் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மேரேஜ் ஆகணுமா? ஐயோ அப்போ வந்து கோயில் வேலைக்காகவே நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு கோயில் வேலைக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி ஐயர்கிட்ட சொல்லியிருந்தோம். எங்கள் ஐயர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து சொல்லி ஒரு மந்த்லேயே வந்து மேரேஜ் இது பண்ணிட்டாங்க. பொண்ணை எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அத்தை பொண்ணே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத்தை பொண்ணுக்கிட்ட பேசி அத்தை பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிச்சு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 18 நாள் நான் கோயில் வேலைக்கு வந்துட்டேன். உடனே மேரேஜ் ஆகி உடனே அம்ஜிக்கரையில் வந்து ப்ரீ மேரேஜ் ஆச்சு. 7 பேர் எனக்கும் ஒரு மேரேஜ். அந்த மேரேஜோடு சேர்ந்து 18 நாளில் உடனே சாமானியத்துக்கு நான் கோயில் வேலைக்கு வந்துட்டேன். நீங்கள் எல்லோரும் ஒரே விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கங்க. கடைசி வரைக்கும் என்னோடய உயிர் பிரிவு வரைக்கும் நான் கடவுளுடைய வேலையை செஞ்சு மறைச்சிடணும். அதுதான் வேறு எந்த ஒரு